வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு கிரியேட் அ ப்ராம்ப்ட் இன் ChatGPT. ப்ராம்ப்ட்ன்ற விஷயம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போவே கற்றுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல்ல ப்ராம்ப்ட்னா என்ன? வாட் இஸ் அ ப்ராம்ப்ட்? ஸோ ப்ராம்ப்ட்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கொஷினோ இல்லை டாஸ்க்கோ ChatGPT கிட்ட குடுக்கறது தான் வந்து ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் அ ஃபன்னி ஸ்டோரி அபௌட் அ கேட். அதாவது நீ வந்து ஒரு ஃபன்னியான ஸ்டோரி எழுது கேட்ட பத்தி அப்படின்ற மாரி. இல்ல நீ ஒரு ஃபன்னியான ஸ்டோரி எழுது டாக பத்தி அப்படின்ற மாரி. இல்ல நீ எனக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி எழுது அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாரி சொல்றதெல்லாம் வேலைய நீ செய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ப்ராம்ப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க கரெக்ட்டான ப்ராம்ப்ட்ட நீங்க வந்து எழுதும்போது. டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்க வந்து கரெக்ட்டான ப்ராம்ப்ட் எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் ஒரே ப்ராம்ப்ட்லயே ChatGPT வந்து உங்களுக்கு முடிச்சு குடுத்துரும். இப்ப நீங்க ப்ராம்ப்ட்ட கரெக்ட்டா எழுதலன்னா, நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். நீங்க வந்து அதோட ஆன்சர் ஸ்டைல வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் எனக்கு வந்து சீரியஸா வேணும். எனக்கு வந்து ஃபன்னியா வேணும். எனக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா வேணும். எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா வேணும். அந்த மாரி நீங்க வந்து ஆன்சர்ஸ வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ப்ராம்ப்ட்ன்ற விஷயத்துல. வாட் மேக்ஸ் அ குட் ப்ராம்ப்ட்? அதாவது எந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ப்ராம்ப்ட்ட வந்து உருவாக்கும்? நமக்கு என்ன வேணுமோ அத நம்ம வந்து கிளியரா ChatGPT கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சே கிளியர்லி வாட் யூ வாண்ட். அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கரெக்ட்டா சொல்லுங்க. ஓகேவா? கிவ் சம் பேக்ரவுண்ட் இஃப் நீடட். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் போஸ்ட் எழுது அப்படின்னு சொல்லாம, கிளியரா நான் வந்து இந்த மாரி எனக்கு வந்து பிளாக் போஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு டைம் மேனேஜ்மென்ட் பத்தி எனக்கு எழுதிக் குடு. அந்த மாரி நீங்க கிளியரா சொல்லணும். இல்ல எனக்கு பிகினர்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு பிளாக் போஸ்ட் இத பத்தி எழுதிக் குடு. அப்படின்ற மாரி கிளியரா சொன்னீங்கன்னா, அது இன்னும் அக்யூரேட்டா உங்களுக்கு எழுதி உங்களுக்கு தரும். உங்களுக்கு வந்து எந்த மாரி வேணும் அப்படின்றது லைக் லாங்கா வேணுமா? இல்ல ஷார்ட்டா வேணுமா? இல்ல எந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்றத நீங்க வந்து கரெக்ட்டா அந்த ப்ராம்ப்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் அதாவது ஒரு குட்டான ப்ராம்ப்ட்டுக்கும், ஒரு பேடான ப்ராம்ப்ட்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். ஒரு பேடான ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கும்னா, வெறுமனே ரைட் அ ஸ்டோரி அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு குட்டான ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கும்னா, ரைட் அ ஷார்ட் 100 வேர்ட் ஸ்டோரி அபௌட் அ பாய் ஹூ லேர்ன்ஸ் டு பி பிரேவ். ஸோ இது எவ்வளோ டீட்டெயில்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ப்ராம்ப்ட். அந்த பேடான ப்ராம்ப்ட் வந்து சும்மா ரைட் அ ஸ்டோரினா அது வந்து அது இஷ்டத்துக்கு அது வந்து எழுதும். ஸோ உங்களுக்கு தேவையானது அப்ப கிடைக்காது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி டிப்ஸ் டு ரைட் ப்ராம்ப்ட்ஸ். முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்றதுல முதல்ல கிளியரா இருந்துக்குங்க. அப்புறம் அதுகிட்ட நீங்க சொல்லும்போது அந்த ப்ராம்ப்ட் நீங்க எழுதும்போது கொஞ்சம் சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓவர் டெக்னிக்கலா யூஸ் பண்ணாதீங்க. சரியா? தென் உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஆன்சர் வேணுன்றத நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிருங்க. இந்த மாரி எனக்கு ஃபன்னியா வேணும், இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா வேணும், இல்ல லாங்கா வேணும், இல்ல ஃபன்னியா வேணும், இல்ல ரொம்ப டெக்னிக்கலா இன்ஃபர்மேட்டிவா வேணும் அப்படின்றத முன்னாடியே மென்ஷன் பண்ணிருங்க. நீங்க டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. எது நல்லா ஒர்க் ஆகுது, எது நல்லா பெஸ்ட்டா ஒர்க் ஆகுதோ, அத நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் டைம். நீங்க வந்து இத தொடர்ச்சியா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து Instagram பத்தி எனக்கு வந்து சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லு. இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜாவா டெவலப்பரா இருக்கீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஜாவா புரோகிராமிங் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். அந்த மாரி நீங்க வந்து சொல்லலாம். உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாரி நீங்க கேட்டுக்கோங்க. இங்க நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் வந்து நீங்க என்ன டைப் பண்ணி ChatGPT கிட்ட கேட்க போறீங்க அப்படின்றது தான் வந்து ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியர் ப்ராம்ப்ட் வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து தரும். உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் பண்ணும். உங்களுக்கு ஸ்டைலும் வேர்ட் லிமிட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவைப்படல எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ எப்படி கொடுத்தாலும் ஓகேனா நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.